இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில பாருங்க, கத்தரிக்காய் தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, எப்ப காய் காய்க்கும் காய்க்கும்ன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு வழியா காய் காய்ச்சிருச்சு. காய் காய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க, அதோட நிலைமை மட்டும் பாருங்க. இது பாருங்க, இந்த செடியில பாருங்க பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு. காய் காய்ச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த காய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நம்ம செடியில பார்த்தீங்கன்னா, நெறைய நோய் எல்லாம் விழுந்துச்சு. அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி, ஒரு காய் எப்படி இருக்கு, என்ன கலர்ல வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, காயோட கலர பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுலலாம் காந்தோண்டி பார்த்தா, இங்க பாருங்க எப்படி அந்த காயில எவ்வளோ பூச்சி பாருங்க. இங்க பாருங்க. எப்படிங்க என்ன பண்றேன்னே தெரியல. இங்க பாருங்க இந்த கத்திரிக்காய சுத்தி எவனையாச்சும் பூச்சி கடிக்காம இருக்கா பாருங்க. ஃபுல்லாவே இந்த காய் ஃபுல்லாவே பூச்சி தான். ம். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி பூச்சி தான் கடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி பூச்சி தான் காயில விழுகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னொரு காய காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துலேருந்து காய் யாவரத்துக்கு கொண்டுட்டு போ முடியாது. அப்படி இருக்கு. ஏன்னா, ஏதாச்சும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பூச்சி ஒண்ணு சீக்கு விழுகுறேங்குது, ஒண்ணு பூச்சி விழுகுறேங்குது காயில. இன்னொன்னு பாருங்க நல்ல காயா ஒரு பெரிய காய் இருந்துச்சு. அந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த பெரிய காய். காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்ல பெரிய காயா இருந்துச்சு. நேத்தைக்கு தான் பார்த்துட்டு போனேன். அதே இது இங்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ம். பாருங்க அணில் விட்டு வைக்கல இதையும். கடிச்சிருச்சு அவ்வளோதான். பூச்சி விழுகுதுன்னு சொல்லி பார்த்தாலும், இப்ப அணிலும் வேற கடிக்குது இங்க பாருங்க. இந்த காய. கடிச்சிருச்சு. இப்படி எல்லா காயும் கடிச்சு திரிஞ்ச அணிலும் என்னதான் பண்றது? எப்படி சொல்றேன்னே தெரியல. இதுதான் நம்முடைய நிலைமை. பார்த்துங்க நம்ம விவசாயம் எப்படி இருக்குன்னு.